ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது எதற்காக இந்த இரவு வேளையில இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? எதை பற்றி யோசிக்காம என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட சொன்னதின் காரணமும் உன் வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான சம்பவத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான். இதனால் வரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருக்க. ஆனால் பாதி விஷயம் நடக்காம நீ சோர்ந்து போனதும் கவலைப்பட்டது தான் மிச்சங்கிற மாதிரி எத்தனையோ முறை நீ ஏமாந்து போயிருக்க. ஆனால் இப்போது இந்த வராகி அம்மாவை நீ முழுசாக நம்பலாம். என்னை நம்பும்போது உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத பேரதிர்ஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்றத உன்னால் கண்கூடாக பார்க்க முடியும். ஆம் என் செல்லமே, உனக்கு அடைபட்டது ஒரு வழிதான். இன்னும் 1000 வழிகளில் நீ வெற்றிகரமாக தாண்டி போகும்படி உனக்கான வாழ்க்கை பாதையவே நான் காட்ட போகிறேன். யார் உன்னை மட்டம் தட்டுனாங்களோ அவங்களே இப்போ உன்னை தேடி வந்து கைத்தட்டி பாராட்டும்படி உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தையும் உயரத்தையும் தொட போகிற. உனக்கு நடக்காமல் போன விஷயங்களும், நீ நினச்சது நடக்கிறதற்கு தடையாக இருந்த சிக்கல்களாக இருந்த விஷயங்களும் அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றி பாதையை காட்டுறதுக்கு இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இனிமே உன்னை விமர்சிப்பவர்களை விட்டு தாண்டி போய்கிட்டே இரு. அவங்களுக்கு வேற எதுவும் தெரியவும் செய்யாது, அவங்களுக்கு வேற வழியும் இல்லை. அவங்க இதே வாழ்க்கையை தான் வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய அளவுக்கு திறமையற்றவர்களாக இருக்காங்க. உன்னை குறை சொன்னவன் அதே இடத்துல நின்று நீ போனதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க போகிறாங்க. அதனால் யார் உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இரு. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைச்ச இந்த வராகி அம்மா உன் தலைவிதியை நல்ல முறையில் மாற்றி அமைக்கிறேன். இனி 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் வார்த்தைகளில் நீ நம்பிக்கை வைப்பாயா என் செல்லமே? சரியாக இந்த இரவு வேளையில உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மா என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் கைகளிலேயே உன் வாழ்க்கை முழுவதையும் ஒப்படைக்க போறேன். அதற்கான அதிசயத்தையும் இன்று இரவோடு இரவாகவே நிகழ்த்த போறேன். ஏன்னா இன்னும் எதுவுமே காலதாமதம் ஆகலை. இந்த நொடி நீ என்ன மனசில் நினைச்சாலும் உன் எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராக தான் உன்னை தேடி வந்தேன். இன்று இரவோடு இரவாகவே, இந்த இருளோடு இருளாகவே உன் கவலைகள் எல்லாம் காற்றோடு காற்றாய் மறைஞ்சு காணாமல் போக போகுது. கீழே விழுகிறதுக்கு உன் கால்கள் தயாராக இருக்கும் போதே எழுந்து ஓடுறதுக்கு உன் மனசு தயாராக இருக்கணும். வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைச்சி களைஞ்சு போன நீ கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக மறுபடியும் எந்திரிச்சு போகலான்ற அந்த எண்ணத்தோட தைரியத்தில் உறுதியாக நீ இருக்கும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக கைத்தாங்களாக இருந்து உன்னை வழி நடத்துவேனேன் செல்லமே. சின்ன வயசுல இருந்து நீ பட்ட கஷ்டமும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்த விஷயங்களும் எல்லாமே சேர்ந்து எப்போதுமே உன் மனசில் ஒரு எதிர்காலத்தை பத்தின பயத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கு. உன் எதிர்காலம் பற்றிய பயமே இனிமே உனக்கு வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்ட இந்த வராகி அம்மா இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக வந்துவிட்டேன் அல்லவா? என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னுடைய எதிர்காலம் இனி சிறப்பாக இருக்கும்படி நிச்சயமாக நான் சரி செய்கிறேன். உன்னால் உன் மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தை உணர முடியுது. ஆனால் உன் மனசுக்குள்ளேயே இருக்கிற இந்த வராகி அம்மாவை உணர முடியவில்லையா? நான் உன் மனசுக்குள்ளேயே இருந்து உன்னுடைய பயத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கு தைரியத்தை தரப்போகிறேன். நல்லவர்களுக்கு சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த சோதனை மூலமாக தான் உன் எதிர்காலத்தை பலப்படுத்தி உனக்கான வெற்றிகளை நான் தருவேன். இப்போது உன்னுடைய சோதனைகளை எல்லாம் நீ தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உன் பயத்தை போக்கி நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையே நான் கொடுத்துடுவேன் என் செல்லமே. நான் உன்னை எவ்வளவு கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தின போதும் நீ என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக பக்தி செலுத்திக்கிட்டே காத்திருந்த அந்த நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் சேர்ந்துதான் இப்போது பல மடங்காக உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க போகுது. நீ என்னை வணங்கியதற்கெல்லாம் பலனாகவும் கைமாறாகவும் தான் எல்லா விஷயங்கள்லையும் உனக்கு வெற்றியை தர தயாராக வந்திருக்கேன். இனிமே உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைமைக்கு நான் கூட்டிட்டு போவேன் என் செல்லமே.
நீ என்கிட்ட கேட்டது எல்லாத்தையும் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாத்துறதுக்கு நான் முடிவெடுத்துட்டேன். நீ தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கேன்னு தைரியமாக இரு. எந்த செயலை செய்யவும் எந்த விஷயத்தை செய்யவும் தயங்கவோ யோசிக்கவோ பயப்படவோ கவலைப்படவோ கூடாது. ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். எப்போதுமே உன் எண்ணங்கள் தடுமாறாமல் நீ இருந்துக்கோ. என்னை நோக்கிய உன் பயணம் இனி உன் வாழ்க்கையில் தடமாறாமல் இருக்கும். நீ அடுத்தவங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்கிற வரைக்கும் நானும் உனக்கு தெரியாமலேயே ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு உதவிக்கிட்டு தான் இருப்பேன். யார் உனக்கு துணையாக வந்தாலும் இல்லைனாலும், யார் உனக்கு உதவி செஞ்சாலும் இல்லைனாலும், நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்கும்படி, மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும்படி செய்வதற்காக தான் என் நெற்றி குங்குமத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. அம்மா வராகி தாயே, என் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாக இருக்கே. நான் எப்படி தான் இதிலிருந்து தப்பிக்க போகிறேனே தெரியலன்னு தானே நீ என்னிடம் வேண்டுதல் வைத்தாய். இதோ நீ என் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உன்னுடைய கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றியை தர வந்துட்டேன். இனிமே நீ எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. உடனே எல்லாத்தையும் சரியாக செஞ்சு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு வருவதற்கு தயாராகு. இன்னைக்கு நீ தள்ளி போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்க செஞ்சிடும். அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சின்ன விஷயத்தை கூட தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு அவ்வப்போது நினச்ச உடனே எல்லா வேலைகளையும் செஞ்சு பழகிட்டீனா அப்புறமா உன் வாழ்நாள் முழுவதும் மீதம் இருக்கும் ஆயுட்காலம் முழுவதும் சிரித்து சந்தோஷமாக உட்காந்து ஓய்வெடுத்துக்கிட்டு உன்னால் வாழ முடியும். அப்படி நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்டினா, இப்போது இந்த வயசுலேயே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டினா, துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும், துன்பங்கள் உன்னை பார்த்து பயந்து வெருண்டு ஓடும். சிந்திச்சு எல்லா விஷயங்களையும் உடனே செயல்படுத்து என் செல்லமே. பொய் சொல்கிறவங்க உன்னை நெருங்க பயப்படும்படி நீ உண்மையான ஆளாக இரு. யார் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க பழகு. எல்லாத்தையும் எல்லாரையும் அன்போடு ஏற்றுக்கோ. நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுவதும் சிறக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லவர்கள் போல உத்தமர்கள் போல தெரிஞ்சாலும் உண்மை என்ன தெரியுமா? அவங்கவங்க தப்பு வெளியே தெரியாத வரைக்கும் தெரியாத அளவுக்கு அவங்க அந்த மாதிரி உலகமாக உத்தமர்களாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இங்கே இருக்க மனிதர்கள் மனசுக்குள்ளே நிறைய போராட்டமும் குப்பையும் கிளறிக்கிட்டு கிடக்க தான் செய்யுது. அந்த குப்பையை கிளறி ஒருத்தன் கெட்டவேன்றது உலகத்துக்கு தெரிய வரும் வரை எல்லாருமே நல்லவன் போல உத்தமன் போல நாடகமாடும் மனிதர்களாக தான் இந்த நாடகக்கார உலகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, அதனால தான் உன்னை கவனமாக இருன்னு சொல்கிறேன். ஏன்னா உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லவும் தெரியலை, யாரையும் முழுசாக நம்பி ஏமாந்து போகிற அளவுக்கு அப்பாவித்தனமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. தேவைக்கு தேடுபவர்களையும் ஆட்களுக்கு தகுந்தாற் போல பேசுபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட நீ தயங்கவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு சிலருடைய முகமூடி ஒரு நாள் கலண்டே தீரும். அப்போது உனக்கு தெரியுமல்லவா யார் கெட்டவங்க, யார் பொய்யா ஒழுக்கமேரா இருக்கிறது போல நடிக்கிறாங்க, யாருக்கு ஆளுக்கு ஏற்றாறு போல மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, இங்கே ஒரு பேச்சும் அங்கே ஒரு பேச்சும் யார் பேசுகிறாங்க, தேவைக்கு மட்டுமே தேடி வர்றவங்க யாருன்னு இப்படிப்பட்டவர்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வையே. நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் எதுவுமே இப்படியே தடையோடும் தடங்களோடும் நீடிச்சு நிற்காது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் சிக்கல்களையும் நொறுக்கி செதறி அடித்து என் அருளால் உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயத்த நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக மாறதான் போகுது. நீ எப்போதும் துணிவோடும் தைரியத்தோடும் முன்னேறி போய்கிட்டே இரு. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வராகியம்மா எப்போதுமே உன் கூட தான் இருக்கேன்ற நினப்பு உனக்குள்ளே இருக்கட்டுமேன்னு செல்லமே. முன்னெல்லாம் பெரியவங்க கிட்ட போய் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு அனுமதி கேட்டாங்க. ஆனால் இப்போது இப்படி செய்யட்டுமான்ற கேள்வியிலிருந்து
நான் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படி செஞ்சுட்டேன்னு வெறும் தகவலாக கூறும் அளவுக்கு தான் இப்போதுள்ள மனிதர்கள், இப்போது இருக்கக்கூடிய உறவுகள் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எதையுமே பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யணும், கேட்டு செய்யணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற எண்ணமே இல்லாமல் செஞ்சுட்டு இதை தான் நான் செஞ்சுருக்கேன், அப்படி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு உறவுகளின் நெருக்கங்கிறது மிக தொலைதூரத்தில் போயிடுச்சு. நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து சொல்லணும், எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டுட்டு செய்யணுன்ற அந்த எண்ணத்தை உனக்குள்ளேருந்து விலக்கி வை. இப்போது மனிதருக்கு மனிதர் பேசுவதையும் பழகுவதையும் கூட அனாவசியம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனிதர்கள் நேருக்கு நேராக முகத்தை பார்த்து பேசுகிறதும் அடுத்தவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து பேசுகிறதும் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எல்லாருமே தொலைபேசியில் எங்கேயோ தூரத்தில் இருந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. நேருக்கு நேராக முகத்தை பார்க்கும்போது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற அளவுக்கு உலகம் மாறி போயிடுச்சு. ஆனால் உன்னை என் செல்லமே, உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு இந்த வராகி அம்மாவுக்கு நிறைய வழிகள் தெரியும். உன்னை கஷ்டப்படுத்துகிற விதியையும் உன்னை கவிழ்க்க நினைக்கிற சதியையும் முறியடிச்சு உன் கவலைகளையெல்லாம் போக்கி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். அதற்கான மிகப்பெரிய அதிசயத்தை தான் இன்று இரவோடு இரவாகவே நான் நடத்த போகிறேன் என் செல்லமே. நீ இந்த நொடி இந்த நிமிஷம் மனசு வச்சா கூட இன்னும் உன்னால் நிறைய வேலைகளை செஞ்சு உன் வாழ்க்கையில் எவ்வளவோ உயரத்துக்கு போக முடியும். எப்போவுமே சரியாக சிந்திப்பதையும் சிறப்பாக முயற்சி செய்வதையும் நிறுத்திடாத. எல்லா விஷயங்களிலும் நல்ல நேர்மறையாக ஒழுக்கமாக சிந்தனை செஞ்சு அதை சரியாக சிறப்பாக முடிச்சிடு. நீண்ட நாட்களாகவே நீ ஒரு விஷயம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு கவலையில் இருக்க. ஆனால் இப்போது நீ நினச்சதையெல்லாம் உன் விருப்பம் போல நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் தயாராயிட்டேன். நீ என்னை விட்டு விலகி போக நினச்சாலும் நான் உன்னை விட்டு விலகி போக முடியாத அளவுக்கு உன் மேலே ஆழ்ந்த அன்பு கொண்டுள்ளவளாக தான் இந்த வராகி அம்மா இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்த போகிறேன். அந்த மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகுது. நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உன் ஏமாற்றத்துக்கெல்லாம் முடிவாக இருக்கும். நீ ஏமாந்ததையெல்லாம் சரி செஞ்சு இனிமே உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். பொறுமையாக நீ இருந்தீனா நான் உன்னை வழிநடத்தி போகும் பாதையிலேயே நீயும் போக ஆரம்பிச்சினா இனி உனக்கு நல்லதே நடக்கும். உன்னை யாரெல்லாம் வேணாம்னு வெறுத்தாங்களோ அவங்களே நீதான் வேணும்னு தவிப்பாங்க. அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வராகி அம்மா நான் உருவாக்குறேன். நீ பொறுமையாக காத்திருந்தால் உன் பொறுமைக்கான சிறந்த பரிசு நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. தீராத சோகத்தில் இருக்கக்கூடிய உனக்கு சோகத்தை போக்கி சுகத்தை தருவதற்கு, சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அள்ளி தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நீ மனசு சோர்வடையும் போதெல்லாம் உனக்கு யார் நம்பிக்கையாக பேசுகிறாங்களோ, உனக்கு யார் தைரியத்தை ஆறுதலாக சொல்கிறாங்களோ அவங்க கூட நேரம் செலவிடு. ஏன்னா நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க வார்த்தையிலேயே உன் மனசுக்கு வைத்தியம் பார்த்து உனக்கு தைரியத்தையும் கொடுத்துடுவாங்க. நீ எப்போதும் நேர்மறையான நல்ல சிந்தனைகளோட நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும். உன் மனசில் எத்தனையோ வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமலே தவிச்சுக்கிட்டு இருக்காத. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா உன் மன கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவேன்.